ரொம்ப நாளுக்கு அப்புறமாக ஒரு கர்வ்ட் டிஸ்ப்ளே ஒரு ஸ்மார்ட் போன் iQOO கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காகன்னு சொல்றாங்க. உண்மையாவே அப்படி என்ன இருக்கு, அது எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா இந்த திக்னஸ் தாங்க ஃபஸ்ட்டு கண்ணுக்கு போடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7.99 mm திக்னஸோடு வருது. நல்ல கர்வியாக இருக்குது எல்லா சைட்லையுமே. ரொம்ப நாளாக நம்ம ஃப்ளாட்லேயே பார்த்துட்டு இருந்து இப்போ கர்வ் வரும்போது அது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பில்டை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக நமக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான் இருக்குது. அண்ட் இந்த டிசைன் கொஞ்சம் இந்த கலரோட பார்க்கும்போது கொஞ்சம் சட்டிலாக வந்து நல்லாவே வந்து தெரியுது. அண்ட் இந்த கலர் மேலே நமக்கு லைட் படும்போது அந்த கலர் ஷேட்ஸ் கொஞ்சமாக மாறுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஸோ வெயிட் எனக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் வெயிட்டும் எவ்வளவு இருக்குன்னு வந்து பாத்துக்கோங்க. அண்ட் பின்னாடி கேமரா மாடியூல் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசா இது புதுசா iQOOல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி அலுமினியம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு LED லைட்ஸ் எல்லாம் வேற கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இன்னும் போக போக பார்க்கலாம். அண்ட் கூடவே IP68 மற்றும் 69 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷனும் இருக்கா. ஸோ ஓவராலா இன் அண்ட் ஃபீல் ஆக்சுவலி நல்லா இருக்கு. சரி, இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். 6.83 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன் நமக்கு 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. ரொம்ப நாள் ஆச்சு இந்த வார்த்தையை சொல்லி அதை கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் பஞ்சியாகவும் இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. யூடியூப் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ்ல HDR-க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அதுலயுமே கலர்ஸ்லாம் நல்லா பஞ்சியா இருக்கு. HBM பொறுத்தவரைக்கும் 2000 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர்ல எந்த இஷ்யூமே வந்து கிடையாது. அவுட்டோர்லயுமே யூசபிலிட்டி டைரக்ட் சன்லைட்ல நல்லா இருக்கு. கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் குறிப்பா 144 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்களா, இன்னும் எந்த ஆப்லயுமே வந்து அதை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா அந்த 144 Hz அப்படின்றது கிளாஷ் ஆஃப் ராயல்ஸ்ன்ற ஒரு கேம் இருக்கு. அதுல இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ நல்ல வேலை பிரைஸ் எல்லாம் ஏத்துறாங்கன்னு சொல்லி சைட் மண்ட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருவாங்கன்னு பார்த்தேன். இல்ல, இன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதனால கீழே கொடுத்துருக்காங்க. ஆனா ரெஸ்பான்ஸ் மட்டும் சூப்பரா இருக்கு. சரி, டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு கேட்குற அளவுக்கு இருக்கு. அவ்வளவுதான். பேஸ் எல்லாம் அதிகமா இல்ல. சரிப்பா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காகன்னு சொன்னாங்களே, அதுக்காக என்னப்பா இருக்கு லுக்ஸை தவிர அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏஐ ஃபீச்சர்ஸ் ஒரு சிலது இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது அந்த டைம்ல நம்ம ஒரு சில லெக்சர்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்டிங் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய டிரான்ஸ்கிரைப்ஸ் வந்து இருக்கு, சம்மரி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே கால் ரெக்கார்டிங் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா டிரான்ஸ்கிரைப் ஆகக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்கு. ஸோ பேசிக்கலி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக நோட்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ்லயுமே ஒரு சில ஏஐஸ் கொடுத்துருக்காங்க. ஏஐ கிரியேஷன்ஸ், ஏஐ டிரான்ஸ்கிரிப்ட் அசெட், ஏஐ உடைய சூப்பர் டாக்குமெண்ட், இந்த மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் மற்றபடி இதோடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவங்க MediaTek Dimensity 7500 டர்போன்னு சொல்லக்கூடிய ஒரு புது ப்ராசஸர் கொடுத்துருக்கதா சொல்லியிருந்தாங்க. சரிப்பா, நம்ம வழக்கம் சம்பிரதாயம் இதெல்லாம் ரன் பண்ணி பார்த்தோம். கீக் பெஞ்ச் 3D மார்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஹீட்டிங்குமே பெருசா வந்து போல. இப்போ எங்க ஊர்ல நல்ல வெயில் தான், மலைகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல இன்னொரு வித்தியாசம்னா, இது வரைக்கும் சீரீஸ்ல அவங்க வேப்ப சாம்பியன் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பண்ணக்கூடாது. அதனால நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நம்ம ஃபுல் ரிவ்யூல ஒரு ஷார்ட்ஸ்ல கவர் பண்ணிடுறேன். மற்றபடி LPDDR4S-க்கான RAM டைப், UFS 3.1-க்கான ஸ்டோரேஜ் டைப்புமே இருக்கு. அண்ட் பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது இந்த கண்ணே வித்தியாசமா இருக்கு. அதுல இருக்கிறது ஏதாச்சும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா, Sony IMX882 சொல்லக்கூடிய சென்சர் இருக்கு. 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் அண்ட் 32 மேப்ஸ்க்கான செல்ஃபியும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம எதிர்பார்த்த அந்த சைட்ல ஆரா லைட், எஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி லைட். ஏன்னா இதுல ஒரு கலர் மட்டும் தான் இருக்கு. கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா நீங்கள் பூ, செடி, கொடி, இயற்கை இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக வந்துருது. நீங்கள் ஆன்லைனில் அழகாக எடுத்து போட்டுக்கலாம். ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும் போது ஒரு சில டைமில் நல்ல இமேஜஸ்லாம் வந்து வந்துடும். டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு. டைனமிக் ரேஞ்சுமே பரவாயில்ல. எங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும் போது ஃபேஸில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாகுது. அது மட்டும் வந்து கொஞ்சம் ரெட் ஷேட்ல வந்து போகுது. அந்த ரெட் டிண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்திருக்கும். அதுவும் நார்மல் ஃபோட்டோ சூப்பராகவே இருக்கு. கம்பேர்ட் டு போர்ட்ரேட்ல எஜுகேஷன் எல்லாமே வந்து நல்லா வந்துருது. பட் ஃபேஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமா வந்து கான்ட்ராஸ்ட் மட்டும் கொஞ்சம் கூட்டி வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா செல்ஃபி அதுக்கு அப்படியே நேர்மார் ஒரு நல்ல கேமராவா இருக்கு. உங்களுக்கு நார்மலா இருக்கட்டும், போர்ட்ரேட்டா இருக்கட்டும், இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஒரு ப்ராப்பரான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியான டியூனிங் ரியர் கேமரால கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா நாங்க இதை டெஸ்ட் பண்ணும் போதே ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சு. இந்த கேமரா ஸ்டெபிலிட்டி எல்லாம் ஃபிக்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அதுல ஏதாச்சும் கொஞ்சம் மாறிடுச்சான்னு தெரியல. ஸோ சீக்கிரமா இன்னொரு அப்டேட் கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். மற்றபடி வீடியோ சாம்பிள்ஸ் நாங்க எடுத்திருக்கோம். அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரியர் ஃபேசிங் கேமரா நம்ம 4K 30 fps எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ பின்னாடி ஒரு நாய்ஸ் வரும்போது இதோட ஆடியோ எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகுதுன்னு வந்து பாருங்க. வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியுமே எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஃபுல் சன்லைட் மேலே படும்போது இந்த மாதிரி தான் ப்ராசஸிங் இருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா நம்மளால 4K 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுது. ஸோ ஷேடோவில் பார்க்குறதுக்கு டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
சரி, யூஐன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OriginOS 6 கொடுத்துருக்காங்க, Android 16 மேல இருக்கு, 3 OS அப்டேட் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதியில இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்து நல்லா இருந்திருக்கும். பட் திஸ் இஸ் ஆல்சோ நாட் பேட். அண்ட் நீங்க போனை செட்டப் பண்ணும்போதே நீங்க எல்லாம் கண்ணுங்க கருத்தமா பார்த்து எது வேணும் வேணான்றதை வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் கண்டிப்பா வந்து வந்துரும். கிளான்ஸ்ல இருந்து மற்றது எல்லாமே வந்து இருக்கும். நம்ம தனித்தனியா வேணான்றதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் போயிட்டு நம்ம தான் ஒவ்வொரு செட்டிங்லையுமே பார்த்து ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம பார்க்கும்போது உங்களுக்கு யூஐ ஓரளவுக்கு ஸ்னாப்பியாவே இருக்கு. நிறைய விதமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். OriginOS பத்தி உங்களுக்கே தெரியும். ஸோ அது பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 7050 mAh ஒரு பெரிய பேட்டரியை கொடுத்துருக்காங்க. 44 வாட்க்கான ஃபிளாஷ் சார்ஜ் சப்போர்ட்டுமே வந்து இருக்கு. Wi-Fi 6 அண்ட் Bluetooth 5.4 10 5G பேண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் கிட் சப்போர்ட்டுமே இருக்கு. நீங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்கிரீன் மிரரிங் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். நான் வந்து Vivo X சீரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது இந்த பட்ஜெட்ல கொடுத்துருக்கிறதும் நல்ல விஷயம். இஃப் இன் கேஸ் நீங்க கொஞ்சம் எக்கோ சிஸ்டமா யூஸ் பண்ணணும்னா பெட்டர். அண்ட் இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். ஏன்னா இந்த வீடியோ நம்ம iQOO கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்ததோ வந்த மாதிரி உங்ககிட்ட காமிச்சிருக்கோம், சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃபோன் கூடவே iQOO இந்த பட்ஸையும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ட்ரெடிஷனலா அந்த iQOO லோகோ காம்பினேஷன் அந்த பிளாக் அண்ட் yellow ஷேட் அதுலயே இருக்கு. பட்ஸ் பார்க்கும்போது பாலிஷ்டா இருக்கு. ஃபிட்டிங்கும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். Bluetooth 6.1 இருக்கு அண்ட் டியூல் டிவைஸ் கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுக்குறாங்க. 50 மணி நேரத்துக்கான பேட்டரி வருதுன்னு சொல்றாங்க. பட் அதை நம்ம ரிவ்யூ பண்ணும்போது எப்படி இருக்குன்றத சொல்றோம். ஆனா ரிவ்யூ பண்ணுமா நீங்க தான் சொல்லணும். மற்றபடி AI நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. உங்ககிட்ட iQOO அண்ட் Vivo ஃபோன் இருந்ததுன்னா நீங்க இதன் மூலமாகவே இதை வந்து ஒரு ரிமோட் ஷட்டர் மாதிரி நீங்க யூஸ் பண்ணி கேமரால போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். பிரைசிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 1900 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரைசிங் இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சோ பட்ஸை பொறுத்தவரைக்கும் 24ஆம் தேதியில இருந்து சேல் வரப்போது. அண்ட் 25ஆம் தேதியில இருந்து iQOO Z11 சேலுக்கு வருது. இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போனுடைய ரிவ்யூ வேணுமான்னு சொல்லுங்க. அண்ட் இதோட பிரைசிங் இன்னும் எனக்கு வந்து தெரியாது. இன்னைக்கு தேதியில என்னால பிரைசிங் கெஸ் கூட பண்ண முடியலங்க. அந்த அளவுக்கு தாறுமாறா வந்து போய்கிட்டு இருக்கு. சோ பிரைசிங் வரும்போது நான் இங்க போட சொல்றேன். அந்த பிரைசிங் இன்னைக்கு தேதியில இந்த ஸ்மார்ட் போன் நல்லா இருக்கா என்ன ஏதுன்றதை சொல்லுங்க. குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒன்று இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கறதுக்கும் சரி, உள்ள இருக்கிற விஷயங்களும் சரி, அது எப்படி இருக்குன்றதையும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.